ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் எழுதின ப்ரெலூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி பார்க்கலாம். அவர் எப்போ பிறந்திருக்காருனா 7th April 1770 பிறந்திருக்காரு. எப்போ அவர் இறந்திருக்காருனா 23 April 1850 வந்து இறந்திருக்கிறாரு. 7th April 1770 அவர் பிறந்திருக்கிறாரு. 23 April 1850 வந்து அவர் இறந்திருக்கிறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காக்மவுர் இன் குமேரியா. இவருடைய ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா லாயர். தென் இவருடைய 8 வயசில் பார்த்திங்கன்னா அவருடைய மதரை இழந்திருக்கிறாரு. அவருடைய 13 வயசில் அவருடைய ஃபாதரை வந்து அவர் இழந்திருக்கிறாரு. தென் இவர் எப்படி வந்து படிச்சிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பாட்டுக்கு அவங்களுடைய டெய்லி ப்ரெட்டுக்கு இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு அப்படி இப்படின்னு தான் அவரும் அவருடைய ஒரு இன்ஸ்பயர் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க 2 பேருமே டோரத்தி, அவங்க 2 பேருமே வந்து அப்படி தான் வந்து வளர்ந்துருப்பாங்க. தென் வேர்ட்ஸ்வர்த் எங்கே வந்து படித்தார், எங்கே எஜுகேட்டட்னா கேம்பிரிட்ஜ். அப்போ அவர் குட்டி பையனாக இருக்கும்போதே அவருடைய தாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரி தாட்டாக தான் இருக்குமே தவிர ஒரு ஆர்டினரி தாட்டாகவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு வித்தியாசமாக தான் ஒவ்வொரு தாட்டுமே வந்து அவர் வச்சுருப்பார். தென் இவருடைய சிஸ்டர் இந்த டோரத்தி, அவங்கள பற்றி சொல்லணுன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு பணிவான பொண்ணு. அவங்க வந்து எவ்வளோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அவங்க அண்ணனை வந்து அவங்க ரொம்ப ஒரு பாசமாக தான் வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. தென் அவங்க 2 பேரும் எங்கே வந்து செட்டில்டு ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோர்செட் ஷயரில் தான் வந்து அவங்க செட்டில்டு ஆனாங்க. தென் வேர்ட்ஸ்வர்த் அவருடைய ஒரு லேடி லவ், அவருடைய லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவருக்கு வேர்ட்ஸ்வர்த்துக்கு. அவங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்சு விமன், ஆனிட் வாலோன், ANNETTE, ஆனிட் VALLON, ஆனிட் வாலோன். இதுதான் அவங்களுடைய ஃப்ரெஞ்சு லவர். பட் அவங்க மேரி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி ஹட்சின்சன் அப்படின்றவங்கள தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணார். தென் ரொம்ப அவங்களுக்கு வந்து டோட்டலாக 5 children வந்து இருக்காங்க. தென் அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஸ்டாம்ப் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. தென் போயட் லாட்ரா அவங்க வந்து எப்போ இருந்தாங்கன்னா 1843 to 1850 வந்து அவர் வந்து போயட் லாட்ரியாக இருந்தார். தென் எங்கன்னா இங்கிலாண்டில் வந்து அவர் செலக்ட் ஆகிருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ராபர்ட் ஷாதி இருந்தார். எப்போ வேர்ட்ஸ்வர்த்துக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ராபர்ட் ஷாதி வந்து இருந்திருக்கிறாரு. இது என்ன ஒரு மட்டகரமான ஒரு மைண்ட் செட்டுன்னு தெரியலிங்க. ஜான்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா இதனுடைய பேக் மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டோரத்தியும் வேர்ட்ஸ்வர்த்தும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நாட் செக்ஸுவலியாவோ இல்லை வந்து அதர் ஒரு மைண்ட் செட்டாவோ கிடையவே கிடையாது. அவங்க வந்து உண்மையாலும் அண்ணன் தங்கச்சி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஜோன்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதனுடைய பேக்ரவுண்ட் மைண்ட் செட் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தென் இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா அதனுடைய பொயட்டிக் ஜேனர் என்னென்ன அப்படின்றத பாருங்களேன். பிளாங்க் வாஸ் ட்ரெடிஷன், இந்த பேலட் ட்ரெடிஷன் அப்படின்னாலே சைமன் லீயை வந்து நம்ம சொல்லலாம். பாஸ்ட்ரல் அப்படின்னாலே மைக்கேல் வந்து நாம் மைண்ட் பண்ணிக்கலாம். சோனட் அப்படின்னாலே லண்டன் 1802 வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம். லிரிக்கல் ரைட்டிங்ஸ் அப்படின்னாலே மை ஹார்ட் லீப்ஸ் ஆஃப் டின்டன் அபே, இது ரெண்டையுமே நம்ம வந்து சொல்லிக்கலாம். தென் த வேர்டு அப்படின்னா இன்டிமேஷன், அதை வந்து சொல்லலாம். எல்ஜினா எலிஜிக் ஸ்டான்சாஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இப்போ த எப்பிக் அப்படின்னா ப்ரெலூடு எப்படி ஒரு போயம் வந்து ஒரு ப்ரெலூடு வந்து ஒரு எப்பிக்குன்னு சொல்கிறாங்கன்னா எப்பிக் அப்படின்னாலே என்ன, ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிராண்டாகவும் ஒரு வெயிட்டான கேரக்டராகவும் இருந்ததுன்னா அதுதான் ஒரு எப்பிக். ஈச் அண்ட் எப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப வெயிட்டான கேரக்டராக தான் இருக்கும். இப்போ மகாபாரதம் எடுத்துக்கோங்க, ராமாயணம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்திங்கன்னா அவங்க ரோல் வந்து ஒரு ஹீரோயிக் ரோல் மாதிரி தான் இருக்கும். அவங்க ரோல் வந்து அவங்க வந்து எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் எப்பிக். பேரடைஸ் லாஸ்ட் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எப்பிக். ஸோ அந்த எப்பிக் அப்படின்னாலே அந்த லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெயிட்டடாக இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே வெயிட்டடாக இருக்கும். தென் ஓவராலாக இந்த ப்ரெலூட்னுடைய டோன் என்ன அப்படின்னா மெலன்கலிக்.
ஓகேவா? இப்போ டோட்டலாக அப்ராக்சிமேட்லியாக லைன்ஸ் எத்தனை லைன் இருக்கும் அப்படின்னா 8000 லைன்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஈச் புக் பார்த்தீங்கன்னா ஒரு 500 லைன்ஸுக்கு மேலே தான் வந்து எழுதியிருப்பார். தென் இந்த ப்ரெலூட் த புக் 1 சைல்டுஹுட் அண்டு ஸ்கூல் டைம் இதுதான் வந்து ரெஃபர் பண்ணுது. சைல்டுஹுட் அண்டு அவருடைய ஸ்கூல் டைமை ரெஃபர் பண்ணுறது தான் இந்த ப்ரெலூட் அப்படின்றது. இந்த பொலிட்டிக்கல் அமெரிக்கன் ரெவல்யூஷன்லாம் நமக்கு தெரியும். 1776 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லாம் 1789 நடந்தது. இது எல்லாமே அவர் வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பார். தென் லிட்ரரி இவருடைய லிட்ரரி என்ன லிட்ரரி சம்மந்தமாக இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இன் ரியல் நேச்சர் அண்ட் ரியாக்ஷன் அகெயின்ஸ்ட் ஸ்டெரோனட்டிக்கல் அண்ட் எலக்ட்ரிக் கல்ச்சர் ஆஃப் பொயட்டிக் டிக்ஷன் அண்ட் டோன். இதனுடைய லிட்ரரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நத்திங். இவருடைய ரியல் நேச்சரை வந்து இவர் அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய கல்ச்சர் அதோடவே அவர் வந்து வாழ்ந்து அந்த நேச்சரோடவே அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார். நம்ம மனுஷங்களோட பேசுவோம், அவர் நேச்சரோட பேசியிருக்காருன்னா அவருடைய அறிவு திறமையை பார்த்துக்கோங்க. லிங்குவஸ்டிக் என்ன லிங்குவஸ்டிக் அவர் யூஸ் பண்ணார்னா ஆர்டினரி லாங்குவேஜ் அண்டு காமன் பீப்புள் என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வேர்டு அதுதான் வந்து லிங்குவஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. தெமேட்டிக் ரூரல், புவர், சிம்பிள், கம்யூனல், யூனிவர்சல், ஸ்பிரிச்சுவல், நர்ச்சரிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்க தான் ஒரு தீமேட்டிக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பார். தென் இவருடைய டெக்னிக்கல் லைன்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இன் லைன் அண்டு ஸ்டான்ஸா ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். பட் தர் இஸ் நோ ஸ்டான்சஸ். இதில் வந்து ஸ்டான்ஸாலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆனால் இவருடைய லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் லைன் தான் இருக்கும். சப்ஜெக்ட் இந்த ப்ரெலூட் எதை பற்றின சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் பிட்வீன் மேன் அண்டு நேச்சர். சாரி, மேன் அண்டு நேச்சர் தான் வந்து இது இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். லேண்ட்ஸ்கேப் எதுனா ஹில்ஸ், டேல்ஸ். டேல்ஸ்னால் வேலின்னு அர்த்தம். ஒரு எஸ்பெஷலி நார்த்தன் இங்கிலாண்டில் இருக்கிறது தான் வந்து டேல்ஸு. ரிவர்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், பிளான்ட்ஸு அண்ட் ஃப்ளார்ஸ். அண்டர் கரண்ட் இது எது அண்டர் கரண்ட்? மேன் அண்டு நேச்சர். நேச்சர் ப்ராசஸ், அதனுடைய ப்ராசஸ்னால் அதனுடைய மூவிங் எப்படி இருக்குது, அதில் வந்து இவர் எப்படி வாழ்ந்திருக்கார். மேன் அண்ட் நேச்சர் ப்ராசஸ் அவங்க தான் இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு லேக் டிஸ்ட்ரிக்ட் போயட்ஸ் அப்படின்னா என்ன? ஆர் ரொமான்டிக் போயட்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த லேக் டிஸ்ட்ரிக்ட் போயட்ஸ், லேக்குங்கிறது எங்கே இருக்குது? நமக்கு எல்லாம் தெரியும், இங்கிலாண்டில் தான் இருக்குது. அப்போ அந்த லேக்கில் அந்த இதில் வந்து ஓரமாக இருக்கிற அந்த போயட்ஸ்க்கெலாம் வந்து பேர் பார்த்திங்கன்னா லேக் டிஸ்ட்ரிக்ட் போயட்ஸ்னு சொல்கிறாங்க, ரொமான்டிக் போயட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற பார்க்கலாம் வாங்க. வில்லியம் பிளேக் அவருடைய இயர் சொல்கிறேன், 1754 to 1827. டோட்டலாக 70 இயர்ஸ் அவர் வாழ்ந்துருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம வேர்ட்ஸ் ஒர்த்து பார்த்திங்கன்னா 1770 to 1850, 80 இயர்ஸ் வாழ்ந்துருக்கிறாரு. சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் 1772 to 1834, 62 இயர்ஸ் வாழ்ந்திருக்கிறாரு. ராபர்ட் ஷவுதி 1774 to 1843, 69 இயர்ஸ். லார்ட் ஜார்ஜ் கார்டன் பைரன், நம்ம பைரன் பார்த்திங்கன்னா 1788 to 1824, 36 இயர்ஸ் வாழ்ந்திருக்கிறாரு. ஷெல்லி 1792 to 1822, 30 இயர்ஸ். ஜான் கீட்ஸ் 1795 to 1821, 26 இயர்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் போயட்ஸ். இவங்க வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் போயட்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்து ஒரு போயட்ஸை தான் வந்து இது நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ வாங்க நாம் லெசனுக்குள்ளார அந்த இதுக்குள்ளார போகலாம், ப்ரெலூடுக்குள்ளார போகலாம். ப்ரெலூட் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சர் சம்மந்தமாகவே தானே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? இதில் வந்து டோட்டலாக 8000 லைன்ஸ் இருக்குது. 500 லைன்ஸ் ஒரு ஈச் புக்கெலாம் வந்து ரெஃபர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இவருடைய டெத்து அவர் இறந்து 3 மாதம் கழித்து தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு ராங் ஃபிலாசபிக்கல் போயம் வேறு இது வந்து. ஆனால் எங்கே திரும்ப எழுதுகிறாரு இந்த ப்ரெலூடை? ஜெர்மனியில் உட்காந்து எழுதியிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நேம் திரும்ப வச்சுருக்காங்க? த ரெகுலஸ், வியூஸ் ஆஃப் நேச்சர், மேன் அண்ட் சொசைட்டி அப்படிலாம் வச்சுருக்காங்க. 3 பார்ட்ஸ் எழுதியிருக்காங்க. பட் எப்போ அவர் இறந்த பிற்பாடு தான் 2 பார்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் தாங்க ப்ரெலூட் அப்படின்றது.
அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்லாம் எப்போனா 1798 டு 1832 தான் வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான நிறைய ஃபார்ம்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. இது மோஸ்ட்லி யாருக்காக எழுதுனாங்க? கால்ரிட்ஜுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், என்ன அவருக்காக நான் ஒரு போயம் எழுதுறேன் அப்படின்ட்டு. பட் அவருக்கு என்ன எழுதுறதுன்னே அவருக்கு தெரியாது, எதை பற்றி எழுதுறதுனே அவருக்கு புரியல. சரி ரைட்டு, தீம் நம்ம எதை வச்சுக்கலாம்? ஹிம்செல்ஃப், நம்மளுடைய தீமே வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு க்ரோனாலஜிக்கலாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வந்து எழுதிப்பார், ஒரு ரிவைஸ்டு பண்ண மாதிரி. இதுக்கு தென் வேரியஸ் டைட்டில் வேறு இருக்குது. போயம் டு கால்ரிட்ஜ், போயம் ஆன் த க்ரோத் ஆஃப் ஏ போயட்ஸ் மைண்டு, போயம் ஆன் மை ஓன் லைஃப், போயம் டைட்டில் நாட் எட் ஃபிக்ஸ்டு அப்பான், அப்புறம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக தான் த ப்ரெலூடு. இது வந்து யார் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ரோத் ஆஃப் போய்ட்ஸ் மைண்ட், ஃபைனல் டைட்டில் கிவன் பை மேரி. அவங்க ஒய்ஃப் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைட்டிலே வந்து வைப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன சொல்கிறாரு ப்ரெலூடில், அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அவருடைய சைல்ட்ஹுட்டு, தென் ஸ்கூல் டைமு, இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பார். அதாவது ஒரு ஃப்ரீடம் வந்து செட்டில்ட் ஆன மாதிரி அவர் வந்து ஒரு கிராஸ் மயராக வந்து ஃபீல் பண்ணியிருப்பார், சொல்லியிருந்திருப்பார். என்னுடைய தீம் என்ன? நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு மித்திக்கல், ஹிஸ்டாரிக்கல், அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன், ஒரு டாஸ்க்கு. அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவர் என்னென்னலாம் நேச்சரோட வந்து பயணம் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பார். இதனுடைய ரிவர், என்ன ரிவர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, டெர்வன்ட் அப்படின்ற ஒரு ரிவரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மவுண்டெயின் என்னன்னா சிக்டா அப்படின்ற ஒரு மவுண்டெயினை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஹாக்ஷட் ஸ்கூல் இருந்தால் வந்து அவருடைய ஸ்கூலை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். லேக், இல்ஸ் வாட்டர், இதையும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. வேலி என்னன்னா எஸ்த்வை வேலி, அது வந்து அவர் இந்த இடத்துல இந்த வேலி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அவுட்டோர் கேம்ஸ் என்னென்ன விளையாண்டாரு, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, இன்டோர் கேம்ஸு, ஒரு போட் இன்சிடென்ட்டு, பிளேயிங் கார்ட்ஸு, இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. அட்லாஸ்ட் இவர் வந்து எதை வச்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், த ரோட் லைஃப் பிளெயின் பிஃபோர் மீ. என் வாழ்க்கையவே வந்து இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோரியாக எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா கால்ரிட்ஜுக்காக தான் இவர் வந்து எழுதியிருப்பார். பட் பார்த்தீங்கன்னா என்ன எழுதுறதுனே தெரியாமல் இவர் பாட்டுக்கு அவருக்காக எழுதுறேன் அப்படின்ட்டு இது வந்து அவர் ரெஃபர் பண்ணியிருப்பார். தென் இந்த ப்ரிலூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ இந்த 12 புக்ஸோட கேரக்டர்ஸ்லாம் நான் சொல்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்களேன். த ஸ்பீக்கர் ஆஸ் சைல்டு, த ஸ்பீக்கர் ஆஸ் அடால்ட், த விமன் ஹூ செல்ஸ் ஃபுட், கால்ரிட்ஜ், த கிரேட் மென் ஆஃப் கேம்பிரிட்ஜ், த டிஸ்சார்ஜ் சோல்ஜர், த ஸ்பீக்கர்ஸ் மதர், டோரத்தி வேர்ட்ஸ்வொர்த், மைக்கேல் போபோம்ஸ், த டீச்சர், த ஸ்பீக்கர்ஸ் ஃபாதர், ரெய்ஸ்லி கால்வெர்ட். இது எல்லாமே இதனுடைய கேரக்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னன்றதை பார்க்கலாம். ரிவர் டெர்வன்ட். இந்த ரிவர் டெர்வன்ட்டை தான் வந்து இந்த இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்னா. தென் அவருக்கு வந்து அந்த ஒரு ட்ரீம் மாதிரிலாம் வந்து வருமா. அவருடைய என்ன ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பர்த் பிளேஸில் இருக்கார். அந்த ஒரு க்ரீன் பிளெயின்ஸ் எல்லாமே பாய்து, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பர்த் பிளேஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, தென் நிறைய அந்த ரிவருடைய மோமரிங் சவுண்ட் எல்லாமே கேட்குறாரு. அவர் வந்து 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸ் மவுண்டெயின், அந்த சிக்கட் மவுண்டெயின் சொன்னேன் இல்லையா, அந்த மவுண்டெயின்லலாம் வந்து அந்த அருவிட்ட குளிக்கிறது, அந்த ஒரு சம்மர் டேஸை வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் அப்படியே ஒரு ரைடு மாதிரிலாம் போகிறதும், இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கார். இதில் என்ன ஒரு ப்ரிட்டினா, அவர் என்ன என்ன வந்து ஒரு பிளெயின் வந்து இருக்கிற மாதிரி அவர் இமேஜின் பண்ணிக்கிறாருன்னா, இது வந்து நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இந்தியன் பிளெயினை தான் வந்து அவர் சொல்லியிருக்கார். இந்தியன் ஹட்டு வந்து எப்படி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்தியா எங்கே இருக்குது, இங்கிலாந்து எங்கே இருக்குது, பட் அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. அவருடைய ஸ்கூல் வந்து இந்த இடத்துல ரெஃபர் பண்ணியிருப்பார், ஹாக்ஷட் ஸ்கூலு. தென் வேலி, அதனுடைய வேலியில் அந்த ஸ்கூல் தாண்டி வேலிலாம் போகிறது, அந்த நேச்சரோட விளையாடுறது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தென் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், அதுவே ரொம்ப நல்லதாக எனக்கு வந்து அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து ரீவைண்ட் பண்ணி எனக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா கற்றுக் கொடுக்குது. நேச்சர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப டெரிஃபிக்காகவும் இருக்குது. தென் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்லலாம் நான் வந்து கலந்துருக்கேன். ரெயின்,
நைட் ரைடு எல்லோன்லியாக இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தான் வந்து கொடுத்துருக்குது. சரி, ஒரு ஜென்டில் ப்ரீஸை வந்து நான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு பறவையை வந்து பிடிக்க போவோம், இப்போ பிடிக்கிறதுக்காக பொறியெலாம் வச்சுருப்பாங்க. பட் அந்த பறவையை நான் வந்து பிடிச்சிட்டு வந்துடுவேன். நைட்டு நேரத்தில் அந்த ஏர் சவுண்டு, அந்த தென்றல், மரம், இந்த காற்று, இந்த மூன் லைட்டு, இது எல்லாமே பார்த்து சரி என்ன ஒரு நேச்சர் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரசிச்சிருக்கேன். பட் அந்த பறவையெல்லாம் நான் வந்துட்டு அந்த பொறியெல்லாம் வச்சு பிடிக்க போவாங்க. ஆனால் அதுக்குள்ளார நான் போயிட்டு திருடிட்டு வந்துடுவேன் இல்லையா? அப்போ வந்து என்ன ஆகுனா, அந்த அம்மாவுடைய பேர்டு வந்து அழுதுகிட்டே வரும். அந்த சவுண்டு வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்ட்டுலாம் எனக்கு வந்து ஒரு ஃபியராக இருக்கும். நான் போயிட்டு பயத்துலேயே நான் என்ன பண்ணிடுவேன்னா, கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன். திரும்ப ஆனால் அந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன். எனக்கு நேச்சர் வந்து இது எல்லாமே எனக்கு வந்து இந்த விஷயத்தை எல்லாமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்குது. அப்போ நேச்சர் வந்து எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. தென் இந்த நேச்சருக்கு பார்த்திங்கன்னா 2 முகம் இருக்குது. ஒன்று டெரிஃபிக்கான இருக்குது, ஒன்று பியூட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதர்ன் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வார்ம் சீசன் சமயத்தில் அந்த மதர் பேர்டுலாம் வந்து அப்படியே பாதுகாத்து வைக்கிறது, இதெல்லாம் திருடுறோன்ட்டு நான் நினைக்கும் போது எல்லாமே எனக்கு திரும்ப அந்த ஒரு இன்சிடெண்ட்லாம் எனக்கு ஞாபகம் வருதை நினச்சிட்டு அப்படியே நான் கம்முன்னு வந்து விட்டுருவேன். அப்புறம் அது என்ன நெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரேவன் நெஸ்ட்டு. அது எங்கே இருக்குன்னா மலை பள்ளத்தாக்கில் அப்படியே கூடு கட்டி இருக்கும். தென் அந்த லேண்ட்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராக்கிங்காக தான் இருக்கும். மேகம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும். நேச்சர் சவுண்டு, அந்த ஒரு ட்ரை விண்டு, எப்போனா அது வந்து ஸ்ப்ரிங் டைமில், அது ஸ்ப்ரிங் டைம் இப்போனா ஒரு ரஃப் கிளைமேட்டெல்லாம் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இதனுடைய மாரல் லெசன் என்னவா இருக்குன்னா, நேச்சர் இஸ் ஒர்க்ஷிப் பேந்தசிஸ். இந்த நேச்சருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சக்தி இருக்குது. இந்த உலகம் உருவாகி எல்லா க்ரியேஷனும் நடக்குது. ஆனால் எல்லா க்ரியேஷனுமே எங்கே நடக்குதுன்னா ஒரு டார்க் பிளேஸில் தான் நடக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ப்ரைஸ் டு எண்டு தான் அப்படின்ட்டு வந்து சொல்லுவார். நெக்ஸ்ட்டு போட் சீன். இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சீன். என்னன்னா சம்மர் ஈவினிங் நைட் ஆகிற டைமு என்ன ட்ரீ அப்படின்னா வில்லோ ட்ரீ. அந்த வில்லோ ட்ரீயில் போட் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தெரியாமல் அப்படியே மெல்ல செயினை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அப்படியே அது எனக்கு ஒரு ஜாலியை அப்போ கொடுத்தது. அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அப்படியே அதை நான் என்ன பண்ணிடுவேன்னா அந்த போட்டை வந்து நான் களவாடிட்டு திருடிட்டு வந்துடுவேன். வந்துட்டு அப்படியே போட் அப்படியே மெல்ல அப்படியே நதியோரமாக அப்படியே நகர்த்தி 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 அப்படியே நான் போனேன்னா அந்த ஒரு செங்குத்து மலை தெரியும். அந்த ஸ்கையே அந்த எர்த்து ஒரு ஹரிசான் லெவலில் இருக்கும். அப்படியே அப்படியே ஸ்வான் இருக்கும். லைக்கு நான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே ஹெவனில் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். அப்போ அந்த போட்லேருந்து நான் பார்க்குறேன், பார்த்தா ஸ்டார்ஸ்லாம் தெரியும். அதுவும் இந்த போட்டு அந்த தண்ணி அப்படியே மின்னும், அந்த மாதிரி இருக்கும். நமக்கு நாமளே வந்து பார்த்தோம்னா அந்த மூன் வாட்டரு நாம் அந்த ஒன்றா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாலிட்யூடான ஒரு மனசு இருக்குது பார்த்திங்களா? அது என்னென்ன தருதுன்னா அமைதி, சந்தோஷம், அது ஒரு இன்பமாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். சரி ரைட்டு, இதுக்கு மேலே இந்த போட்டு நம்ம வச்சுருந்தா மாட்டிக்குவோம், அப்படியே மெல்ல திருப்பிடலாம் அப்படின்னு மெதுவாக திருப்பி கொண்டு வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்தாரோ அதே இடத்துலையே வச்சுட்டு மனசு பூரா அதே நினைவு தான். அப்படியே ஜாலியாக அப்படியே கையை வீசிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு போகலாம். அப்படியே இந்த படுத்தா எதுவுமே இல்லை, கண்ணை முன்னா கனவில் நீதானேன்ன மாதிரி அந்த நேச்சர் பூரா தான் அவருடைய கனவுல இருந்திருக்கு. இந்த நேச்சர் தான் நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. அவருடைய ஸ்கூல் டேஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சரோட க்ளோஸாக தான் வந்து அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். தென் இந்த போட் சீன் வந்து அவர் லைஃப்பில் மறக்கவே முடியாத போட் சீனாக தான் வந்து இருந்திருக்கு. இந்த நேச்சர்லாம் என்னென்ன அப்படின்னா அவருக்கு வந்து ஹோப் கொடுத்துருக்கு, டிசைர் கொடுத்துருக்கு, அட்வென்ச்சர் கொடுத்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நேச்சரே நீ தான், உன்னால தான் நான் வந்து இது எல்லாமே கற்றுக்கிட்டேன், நீ தான் வந்து எனக்கு ஒரு டீச்சராகவே வந்து இருந்திருக்கிற அப்படின்ட்டு சொல்கிறாரு. தென் இது மட்டும் அவர் செய்யலை, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பாருங்கள். கிளப்ஸுக்கு போயிருக்காங்க, ஹார்ட்ஸு, டைமண்ட்ஸு, ஸ்பேட்ஸு, இந்த கார்ட்ஸ் எல்லாமே விளையாடுறதுலாம் இன்டோர் கேம்ஸில் வந்து அவர் விளையாண்டுருக்காரு. இந்த ப்ளேபி கார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ப்ளேபி கார்ட்ஸு எங்கன்னா ரேப் ஆஃப் தி லாக்கில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அந்த ப்ளேபி கார்ட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து விளையாண்டுருக்குறாங்க. நம்ம ரேப் ஆஃப் தி லாக்கில் பாருங்கள், பொறுத்து நிறைய குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ்லாம் வரும், அது அப்படியே அந்த ப்ளேபி கார்ட்ஸ்லாம் விளையாடுறதுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டுலாம் பார்ப்போம்ல.
ஓகே ஓகே. இந்த சீன் வந்து என்ஜாய் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு டீப்பாக ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார். அப்புறம் அவர் ஸ்கேட்டிங்லாம் கூட விளையாண்டுருக்கிறாரு. தென் இந்த போயத்துக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சாம். எப்படின்னா, ஐ நீட் ஹார்ட் ஒர்க் ஃபார் ரைட் திஸ் போயம். எதுக்கு? நேச்சர் வந்து அவருக்கு வந்து ஃபீலிங்கை கொடுத்துருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ட்டு. அட் லாஸ்ட் அவர் வந்து சொல்கிறாரு, எப்பா எனக்கு என்ன தீமுனே எனக்கு கிடைக்கல, நான் ஒரு சாலிட்டரியாக நான் வந்து நினச்சிட்ருக்கேன். தென் இது வந்து நான் கால்ட்ரிட்ஜுக்கு வேறு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னு எழுதுறது அப்படின்ட்டு. பட் எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல. மித்தாலஜி எழுதுறதா, ஹிஸ்ட்ரி எழுதுறதா, இல்லை வந்து எதை பற்றி எழுதுறதுனே எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து என்னுடைய கிராஸ்மேர் வில்லேஜுக்கே வந்துடுறேன். அந்த வில்லேஜுக்கு வந்தாலும் நான் கொஞ்சம் ஒரு ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுவேன். என்னென்ன இருக்குது, என்னுடைய ஃப்ளாஷ்பேக் எல்லாமே எனக்கு வந்து மைண்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. தென் அட்லாஸ்ட் எப்படி வந்து அவர் முடிக்கிறாருன்னா, ஒரு அப்பாலஜிட்டிக் மெத்தடில் தான் அவர் முடிக்கிறாரு. எப்படின்னா, த கிராண்ட் அவர் இன் த போட்டிங் ஆஃப் த ஹார்ட் அப்படின்ட்டு முடிக்கிறார். அட்லாஸ்ட் அப்பாலஜிட்டிக் மெத்தடில் தான் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த போமை வந்து இந்த எபிக் போமை வந்து ப்ரெலூடை வந்து இவர் முடிக்கிறாரு. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு புரியலையோ அதை நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். தேங்க்யூப்பா.